ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம மாடி தோட்டத்திலே மூலிகை செடிகள் வளர்த்து நம்ம அதுலேருந்து தான் மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அதில் முக்கியமான மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா டீ இலைகள், கேசவர்த்தினி பூக்கள் இலைகள், அதுக்கப்புறம் ரோஸ்மேரி, பொடுதலை, கரிசலாங்கண்ணி தாங்க நம்ம எண்ணெயில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கரிசலாங்கண்ணி. அதுக்கப்புறம் கருநொச்சி, நமக்கு எந்த இலைகள்லாம் வந்து நமக்கு கிடைக்காதோ அதெல்லாம் கூட நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து உங்களுக்காக வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அது போக மருதாணி, கருவேப்பிலை, அவுரி இதெல்லாம் போட்டு தான் நம்ம கரும்புலா இலைகள் இதெல்லாம் போட்டு காய்ச்சிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா நீர்பிரமிங்க. இந்த நீர்பிரமி வந்து வழுக்க தலையிலையும் முடிய வளர வைக்கக்கூடியது தான் அந்த நீர்பிரமி இலைகள். இது வந்து நரம்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குங்க, மன அமைதியை உண்டாக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அப்படியே உடனே எல்லாமே மறந்துடும்ல, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த இலைகளை வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குங்க. நம்ம வல்லாரக்கீரை இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த மாதிரி சில முக்கியமான மூலிகைகள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. மூலிகைகள்லாம் ஒரு வாரத்துலேருந்தே நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான். கிடைக்காத மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவெல்லாம் காட்டில் போய் தான் பிடிங்கிட்டு வரணும், கரும்புலா காட்டில் போய் தான் பிடிங்கிட்டு வரணும். அந்தமாரி காட்டில் போய் பிடுங்குற மூலிகையெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இதெல்லாம் காய்ச்சறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிருங்க. எல்லாம் ரெடி பண்ணி நம்ம காய்ச்சி கொண்டு வர்றதுக்கு. காய்ச்சினதுக்கப்புறம் 2 நாள் நல்லா அந்த மூலிகை அந்த விழுதிலே நல்லா எண்ணெயை ஊற விட்டு 2 நாள் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மூலிகைகள் வந்து அந்த எண்ணெயில் நல்லா அந்த சாரெல்லாம் போய் ஊறி எண்ணெய் கலரில் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க நம்ம கிடைக்காத மூலிகைகள்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமும் கிடைக்காத மூலிகைலாம் காட்டில் போய் பிடிங்கிட்டு வந்து சூப்பராக உங்ககிட்ட காய்ச்சி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. இது வந்து என்ன செய்யும், இதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதை நிப்பாட்டுங்க. எத்தனை வயசானாலும் சரி முடி கொட்டுறதை நிப்பாட்டும். அதுக்கப்புறம் இளநரை போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநரை வந்து மறையுங்க. நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு வருங்க. இளநரை வர்றவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஆனால் முதுமையில் 40 வயசு 35 வயசுக்கு மேலே நரை வருதுன்னா அது வந்து இயற்கை தாங்க, அதெல்லாம் மறையாது. அதையும் நாங்கள் மறைய வைப்போம் அப்படின்ட்டு எண்ணெய் விற்கிறாங்கன்னா அதெல்லாம் பொய்யுங்க. அதை நம்பாதீங்க தயவுசெய்து, அது மறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு வந்து கடவுள் வந்து முதுமை காலத்தில் நமக்கு கொடுக்குற வெள்ளை முடிங்க, அது மறையாது. அது வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு எத்தனை வயசானாலும் சரி முடி வளர்ச்சிக்கு நிறைய உதவி பண்ணுங்க. அது போக முடி கொட்டுதலை நல்லா ஸ்டாப் பண்ணும், பொடுகை நீக்கும்.